ஜூலை 8 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 32 முதல் 38 வரை. பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேயை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்களெல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தம் அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இறை அழைத்தலுக்காகவும் குருக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு தருவதாக இருக்கின்றது. இயேசு திரளான மக்களைக் கண்டு அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்டபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். ஆம், ஒவ்வொரு குருவின் கடமையும் பணியும் இதுதான். வாழ்வின் பழுவால் அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கும் இறை மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை இறை வார்த்தையாலும் அருள் சாதனங்களாலும் தேற்றுவதுவே குருக்களின் கடமை. அதற்காக அக்கடமையை நிறைவாக செயலாற்ற குருக்களுக்காக இன்று ஜெபிப்போம். நகர்கள் ஊர்கள் தோறும் சுற்றித் திரிந்து இயேசு அனைவரின் நோயையும் குணமாக்கினார். அதுவே இறையாட்சி பணி. இந்த இறையாட்சி பணியை இன்று நமது குருக்கள் ஆர்வமுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டி இறைவனிடம் இன்று விசேஷமாக ஜெபிப்போம். மேலும் இந்த பரிவின் பணியை செய்வதற்கு அதிகமான வேலையாட்கள் தேவை. எனவே அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்ற இயேசுவின் அழைப்பிற்கேற்ப இறை அழைத்தலுக்காக இன்று அனைவரும் மன்றாடுவோம். அன்பின் இயேசுவே, திரளான மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றிய உமது பரிவுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இந்த பரிவின் பணியில் பங்கு கொண்டு இறையாட்சி பணி செய்யும் அனைத்து குருக்களுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம். குருக்கள் தங்கள் பணியை நன்கு ஆற்ற உமது தூய ஆவியின் என்னும் கொடையால் அவர்களை திடப்படுத்தி வழிநடத்தும். உமது பணியில் பங்கு பெற இன்னும் பல வேலையாட்களை இறைவனிடமிருந்து பெற்றுத்தருவீராக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.